அதிமுகவின் நிலை கவலை அளிக்கிறது என்று முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்கள் கூறியிருக்கிறார். சபாநாயகரின் முடிவே இறுதியானது. இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா பற்றி கேட்கும்போது அவர் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியானது என்கிறார். தவறான அணுகுமுறையால் தோல்வி பாதையில் இருக்கிறது அதிமுக, இதை பார்த்தா ரொம்ப கவலையாக இருக்கிறது என்கிறார். அதை தாண்டி தமிழ்நாடு அரசு, திரு விஜய் தலைமையிலான அரசு பாராட்டுக்குரிய செயல்களை செய்கிறது அப்படின்னு பாராட்டவும் செய்கிறார். முன்னாள் சபாநாயகர் இந்நாள் அதிமுகவுடைய தலைமையுடைய செயல்பாட்டில் அதிருப்தி வெளியிடுகிறார். ரொம்ப இயல்பாக எளிமையாக பேசக்கூடியவர் இல்லை திரு தனபால் அவர்கள். இன்னைக்கு மௌனம் கலைத்திருக்கிறார். அவர் மட்டும் இதை இன்டர்பிரேட் பண்ணலை, அவருடைய சக்சஸரான திரு அப்பாவு அவர்களும் கூட கருத்து சொல்லியிருக்கிறார். இல்லை சபாநாயகர் சொன்னாலும் ஒரு கான்ஸ்டியூஷனல் ப்ராக்டிஸ் இருக்குது, இது கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது நம்ம வேறு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணணும். கட்சி தலைமை முடிவுக்கு மாறுபட்டு எம்எல்ஏக்கள் செயல்படுவார்கள், ஆனால் அது 2/3 இருந்தாலும் கூட ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரெண்டு சபாநாயகர், இப்போ அமர்ந்திருக்கக்கூடிய சபாநாயகருடைய ப்ரீடிசெசர்ஸ் இருவர், 15வது சட்டமன்ற பேரவையை நடத்திய திரு தனபால் அவர்கள், 16வது சட்டமன்ற பேரவையை சபாநாயகராக நடத்திய திரு அப்பா அவர்கள், இருவருமே அடுத்தடுத்து தந்தி டிவிக்கு பேட்டி கொடுத்தார்கள். இருவருமே ரெண்டு இன்டர்பிரிட்டேஷனை வைக்கிறாங்க. எது இறுதின்னு நம்ம பார்க்குறோம். மிஸ்ஸஸ் பிரேமலதா விஜயகாந்த் அவைக்கு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு நேர்கள் கேட்குறீங்க. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். திங்கக்கிழமையாக அவங்க சொல்லிட்டாங்க, நான் எஸ்பிஏல இருக்கிறேங்க, நான் திமுக கூட்டணியில் இருக்கிறேன், திமுக கூட்டணியுடைய நிலைப்பாட்டில் தான் என்னுடைய வாக்களிப்பு என்பது இருக்கும் அப்படின்னு இந்த கூட்டத்தொடரில் இந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்களோ அதை சொல்லிட்டாங்க. எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், துணைத் தலைவர் திரு கே நேரு உள்ளிட்டோர்லாம் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஸோ திரு எம்ஜிஆர் நம்பி நம்மோட அரங்கத்தில் இணைந்திருக்கிறார், சஞ்சீவி இணைந்திருக்கிறார், நாகராஜ் இணைந்திருக்கிறார். ஸோ இப்போ நம்ம ஹவுஸ் இஸ் இன் ஃபுல் அட்டெண்டன்ஸ். அநேகமாக 233 பேர், ஒருத்தர் பங்களிக்க முடியாது இல்லையா, ஸ்பீக்கரும் 231 எப்படி சார் ஒருத்தர் இந்த கருப்பண்ணன் அத ஃபேக்ட் இப்ப விஜய் கழிச்சிட்டா விஜய் 233 ஆயிடுது, ஸ்பீக்கரை கழிச்சிட்டா 32, அப்புறம் இவரை கழிச்சிட்டா 31. ஸோ 231 பேர் தான் ஆஸ் ஆஃப் நவ் பங்களிக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கிறது. ஸோ 231ல மெஜாரிட்டி என்ன நம்பர் வருது சஞ்சீவி? 116 116 இல்ல 115 114 நான் ரொம்ப கணக்குல வீக். இல்ல 116 தான் சார். 116 234ல 118, 233ல 117, 231ல 116 or 115 சேஃப் மெஜாரிட்டி. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.